வைகாசி மாத பௌர்ணமியொட்டி அண்ணாமலையார் கோவிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் சென்றனர். கிரிவலத்தை முடித்துவிட்டு தங்கள் சொந்த ஊருக்கு செல்ல ரயில் நிலையத்தில் பக்தர்கள் குவிந்ததால் கூட்ட நெரிசலானது அங்கு ஏற்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் இளையராஜா வழங்கிட கேட்கலாம். இளையராஜா, வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் சிந்துஜா. பஞ்சபூத ஸ்தலங்களில் அக்னி ஸ்தலமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் ஸ்தலமாகவும் விளங்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்டம் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சித்திரை மாதம் முதல் பங்குனி மாதம் வரை உள்ள 12 மாதங்களிலும் பல்வேறு விழாக்கள் நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் முக்கிய விழாவான பௌர்ணமி நாட்களில் பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து கிரிவலம் மேற்கொள்வது வழக்கம். இந்த வகையில் வைகாசி மாத பௌர்ணமி நேற்று மதியம் 12:38 மணிக்கு இன்று மதியம் 1:58 மணிக்கு முடிகிற நிலையில் வைகாசி மாத பௌர்ணமி கிரிவலத்திற்காக பல்வேறு மாவட்ட மாநிலங்களிலிருந்து சுமார் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் திருவண்ணாமலையில் குவிந்து நேற்று இரவு முதல் விடிய கிரிவலம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக சிறப்பு பேருந்துகளும் சிறப்பு ரயில்களும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இயக்கப்பட்டது. இந்த நிலையில் விடிய கிரிவலம் மேற்கொண்ட பக்தர்கள் தங்கள் ஊர்களுக்கு செல்ல ஏதுவாக திருவண்ணாமலையில் ரயில் நிலையத்தில் விடியற் காலை முதல் குவிந்தனர். ரயில் நிலையத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் மக்கள் கூட்டமாக இருந்த நிலையில் விழுப்புரத்திலிருந்து காட்பாடி செல்லும் பயணிகள் ரயில் திருவண்ணாமலை வந்தடைந்தது. ஐப்பசி மாத பௌர்ணமி கிரிவலம் முடித்து ரயில் நிலையத்தில் காத்திருந்த ஏராளமான பயணிகள் ஒருவர் தள்ளிக்கொண்டு முண்டியடித்துக் கொண்டும் ரயிலில் ஏறி முற்பட்டனர். மேலும் ரயிலில் இடம் பிடிப்பதற்காக 2 குடும்பத்தினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு கைகலப்பாக மாறியது. ஒருவரை தாக்கி கொண்டதால் இந்த 2 பெண்களுக்கும் கையில் காயம் ஏற்பட்டது. அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ரயில்வே காவல்துறையினரிடம் பெண்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பாக காணப்பட்டது. பின்னர் இரு தரப்பினரிடையும் ரயில்வே காவல் நிலையத்திற்கு கொண்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக ரயில் புறப்பட்டு சென்றும் ஏராளமான பக்தர்கள் அடுத்து வரும் ரயிலுக்காக காத்திருக்கும் சூழலும் நிலவி வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒரே நேரத்தில் ரயில் நிலையத்தில் ஒன்று கூடியதால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பும் நிலவியது. மேலும் இந்த மாதிரி விழா காலங்களில் திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு கூடுதலாக ரயில்களை இயக்க வேண்டும் என அந்த பயணிகளின் கோரிக்கையாக உள்ளது. சிந்துஜா, விவரங்களை வழங்கி வைக்க நன்றி இளையராஜா.